பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 45:17. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், சதா காலங்களிலும் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள், கலங்கவே மாட்டீர்கள் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு நான் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு சரியான நேரத்தில் திருமணமாகவில்லையே, சரியான வேலை எனக்கு கிடைக்கவில்லையே, வேலையில் உயர்வு கிடைக்கவில்லையே, பல விதங்களில் என்னால் இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி பல சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி போய் பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறேன். என்ன கட்டளை? நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இது ஆண்டவருடைய கட்டளை யோசுவாவுக்கு நேராக வந்தது. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, ஒருபோதும் திகையாதே, ஒருபோதும் கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? மோசேக்கு பிறகு யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? யோசுவா மோசேக்கு ஒரு பணிவிடைக்காரனாய் இருந்த வாலிப நாட்களிலே கூடாரத்திலிருந்து மோசே வெளியே வந்து தேவனுடைய சட்டத்திட்டங்களை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த கூடாரத்துக்குள்ளே யோசுவா தரித்திருப்பான், அங்கேயே காத்திருப்பான். என் எஜமானோடு பேசின ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் காத்திருந்தபடியினாலே தான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள், அவர்கள் திகைக்க மாட்டார்கள், கலங்கி போக மாட்டார்கள். காரணம், அவர்களோடு கர்த்தர் இருப்பார். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல,
தேவனுடையது. ஒருவேளை பலர் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம், உங்கள் சொந்தமே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு பயப்பட வேண்டாம். ஏராளமான பலம் படைத்த மனிதர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை பணம் படைத்தவர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை எப்படியாவது அழித்து விடலாம் என்று உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொன்னார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல என்று சொல்லி. இன்றைக்கும் பல விதங்களில் உங்களுக்கு எதிராக எழும்பின ஜனங்களுக்கு முன்னால நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த யுத்தத்தை செய்கிறது நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எந்த மனிதனை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்றைக்கு யோசபாத்துக்கு விரோதமாய் அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள். அவங்க செய்த ஒரே ஒரு காரியம், பாடகரை நிறுத்தினான். ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தைரியமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கூட இருந்து வெற்றியை கொடுக்கிற தேவன், எந்த பயத்துக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் வெட்கப்படுவது இல்லை, நீங்கள் கலங்காமல் இருப்பீர்கள் எப்பொழுதெல்லாம், சதா காலங்களிலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எப்பொழுது நம்முடைய வெட்கம் நம்மை விட்டு வெளியேறுகிறது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிரகாசம் அடைவோம், ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். நம்முடைய முகங்கள் வெட்கப்படவே வெட்கப்படாது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டுடைய பிரசன்னத்தை தேடி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சதா காலங்களிலே நீ வெட்கப்பட மாட்டாய், கலங்கவே மாட்டாய். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரையிலின் வெட்கி தலை குனிந்த இடத்துல மறுபடியும் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை பெற்றுக் கொள்வீர்கள். நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொருவர் மேல் தலையிலும் வந்து அமரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருந்து வெட்கப்பட விட மாட்டார், கலங்க விட மாட்டார். கலங்காதே, வெட்கப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ போகிற இடத்திலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். திடமனதாயிரு, யாரை குறித்து நீ பயப்படாதே, கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தைரியமாய் முன்னேறி செல்வோம். மனிதனை குறித்து பயப்பட வேண்டாம், நமக்கு தடையாய் எழும்புகிறவர்களை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு ஜெயத்தை பெற்றுத் தருவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கலக்கங்கள் இன்றைக்கு மாறுவதாக, அவர்கள் வெட்கங்கள் எல்லாம் மாறுவதாக, அவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.